ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8th சமூகவியலில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறையை வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம். ஒரு மாநில நிர்வாகத்தில் யார் முதன்மையாக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாநிலத்தோட ஆளுநரும் அதோட அந்த மாநிலத்தோட முதலமைச்சரும் இருப்பாங்க. அடுத்து இப்போ ஒரு மாநிலம் சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டமன்றத்தில் யார் இருப்பா? இப்போ முதலமைச்சர் ஃபஸ்ட்டு ஆளுநர் இருப்பாங்க. ஆளுநர் முதலமைச்சரோடு சேர்ந்து அந்த அமைச்சரவை குழு இருக்கும். ஸோ இதில் மாநில ஆளுநர் ஒரு அங்கமாக திகழ்கிறாரு. ஸோ ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார். அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அவர் ஒரு மாநிலத்து சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்கார். அடுத்து ஸோ இப்போ மாநில நிர்வாகம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு மாநிலத்தினோட நிர்வாகத்தில் ஆளுநரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஆளுநர் ஒரு மாநில அரசின் தலைவராக இருப்பார். அந்த அரசோட தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுது. ஆனால் உண்மையாலுமே அவர் தான் தலைவராக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் ஒரு பெயரளவு தலைவராக இருப்பார். உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான். ஸோ முதலமைச்சரோடு சேர்ந்து அமைச்சரவை குழு தான். அவங்க முதலமைச்சர் சொல்கிறதபடி தான் ஆளுநர் கேட்டு, ஆனால் அதுக்காக எப்போவுமே பெயரளவு இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அவசர கால நிலையில் ஆளுநர் அவருடைய பணியை மேற்கொள்வார். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா மாநிலத்தோட ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநில நிர்வாகத்தின் தலைவராக இவர் செயல்படுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் அவரே பதவி விலகலாம். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவரால் நீக்கப்படலாம். அதே மாதிரி இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம், இல்லை வேறு மாநிலங்களுக்கு மாற்றம் செய்யப்படலாம். சரிங்களா? அடுத்து மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இப்போ மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினரோ முதலமைச்சரோ சேர்ந்து நம்ம ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இவர் ஒரு ஆளுநராக இருக்கிறதுக்கு 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் இவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி இவர் சட்டமன்றத்திலோ இல்லை நாடாளுமன்றத்திலோ ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே சமயம் அவர் இப்போது வேறு எந்த துறையிலையும் பணம் ஈட்டுபவராக இருக்கக்கூடாது. வேறு மற்ற துறையில் மற்ற அரசு துறையில் பணம் ஈட்டுபவராக இருக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது மாநிலத்தோட நிர்வாகத்தில் ஆளுநர் எப்படி இருக்கணும், அவரை எப்படி பதவி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் அவருடைய அதிகாரம் எப்படி இருக்குது, அவரோட பணிகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்தோட எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வர கிளாஸில் பார்ப்போம்.